Hello everyone, welcome to Mupadai Training Academy. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கான எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இப்போ அதுக்கான ஆப்டிடியூடு மேக்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினிங்லேருந்து அப்படியே பார்த்துக்கோங்களா சிலபஸ் வைஸு. ஸோ இப்போ இதில் முக்கியமான டாபிக் என்னங்கன்னா பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸு கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு சமயம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு √6 - √5 ஹோல் டிவைடட் பை √6 + √5, அதாவது காஞ்சிகேட் மெத்தடில் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துங்க. கீழே 4 ஆன்சர் வச்சே பார்த்துக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டெப்ஸ் எலாபரேட்டாக போதா இல்லை சின்னதாகவே முடிய போதானே. ஸோ ஃபஸ்ட்டு √6 √5 டிவைடட் பை √6 + √5. ஓகே, காஞ்சிகேட் எடுக்கிறதுனாக்கா கீழே இருக்கிற டினாமினேட்டரோட சிம்பிள் மெயினாக பார்த்துக்கணும், அதோட ஆப்போசிட் சிம்பிள் √6 - √5, மேலேயும் வந்து √6 - √5. ஸோ இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று தான் கிடைக்கும், ஒன்று மல்டிப்ளை பண்ண சொல்லும். ஸோ இதே தான் வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரக்சரில் எந்த மாறுபாடு இருக்க போகிறது, அதனால தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம காஞ்சிகேட் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் டேரெக்டாகவே. இப்போ வந்து இதுவும் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும், √6 × √6 வந்து 6. இங்கே என்ன வரும், √6 × √6 √6 × -√5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா -√30 அப்படின்னு வரும். ஏன்னா ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா -√6 இங்கே வந்து -√5 இங்கே வந்து √6 இருக்குது, அதுவும் வந்து என்ன வரும்னாக்கா -√30 தான் வரும். ஓகேவா, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு √5 நமக்கு வரும் 5 ஹோல் டிவைடட் பை இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குதுனாக்கா a + b a - b அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ என்ன வரும்னா a² - b² வரும். a²னாக்கா √6 × √6 தான் வரும், b²னா 5. அப்போ ரெண்டுத்தையும் எடுக்க சொல்ல நமக்கு என்ன வரும்னா வெறும் 1 தான் கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு +6 இங்கே ஒரு +5 இருக்குது, டோட்டலாக 11 -2 √30. இங்கே ஒரு -√30 இருக்குது, இங்கே ஒரு -√30 இருக்குது. அப்போ என்ன வரும், -2 √30 அப்படின்ற வரும். கீழே 1 தான் வரும். ஸோ அப்போ ஆப்வியஸாக ஆன்சர் 1 டிவைட் ஆகும் 11 இது வரும். எங்கே இருக்குது ஆப்ஷன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். if 3x - 5y = 5, x divided by x + y = 5/7, then x - y அப்படின்னு கூறாங்க. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, இந்த டாபிக் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு கடைசியாக சொல்கிறேன் நான். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துங்க. x/x + yன்னு எடுத்துங்க = 5/7. ஸோ இது பார்த்தோன்னே என்ன பண்ணணுன்னாக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7x கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 5x + 5y. ஓகே, நம்ம எக்ஸ்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா 2x = 5y. அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ மேலே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, x - y. இப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ வந்து 2. அப்போது ஆன்சர் என்ன வரும்னாக்கா 5 - 2 வந்து உங்களுக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். வெரி சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம கிடைச்ச வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் போகலாம். if x + 1/x = 2, then the value of 2x² + 2 ஹோல் டிவைடட் பை 3x² + 5x + 3 அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் மெயின் கான்செப்ட். என்ன கொடுத்துருக்காங்க, x + 1/x = 2 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். முதல்ல இது 2ன்றது அப்படியே இருக்கட்டும். 2x² + 2 divided by 3
3x square plus 5x plus 3. ஓகே, இதில் காமனாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்க்கலாம். எக்ஸ் வெளியே எடுக்கலாம். எக்ஸ் வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2x எடுக்கலாம். 2x வெளியே எடுத்தால் வெறும் x கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? 1/x கிடைக்கும். தென் கீழே இங்கே நான் காமனாக வெளியே எடுக்கலாம்னா இங்கே வந்து x காமனாக வெளியே எடுக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் 5a. ஏன்னா x வெளியே எடுத்தாச்சு. இங்கே வந்து எக்ஸால் டிவைட் பண்ணணும். இப்படி எடுத்தால் தான் நமக்கு எக்ஸ் கரெக்டாக வெளியே எடுத்ததுக்காக வரும். ஓகே, இதில் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இதோட ஹோல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னாக்கா 2. ஏன்னா நம்ம மேலே பார்த்துருக்கோம் x + 1/x = 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 2 என்ன கிடைக்கும்? நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். கீழே இதில் வேறு என்ன காமனாக நம்ம வெளியே எடுக்க முடியும்? சப்போ இந்த ரெண்டு டேர்மும் நான் ஒன்றா வச்சுக்கிறேன். 3x + 3/x + 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுலேருந்து காமனாக நான் ஒரு விஷயத்தை நான் வெளியே எடுக்க போகிறேன். என்ன எடுக்க போகிறேன்னாக்கா 3ன்ற விஷயத்தை காமனாக எடுக்க போகிறேன். 3 காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? x + 1/x + 5 கிடைக்கும். அப்போது 4 / இங்கே 3 இருக்குது. இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 2ன்னு. 3 2s are 6. 6 + 5. அப்போது 4/11 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். x + 1/x = 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின். இந்த சம்மோட மெயின் ஸ்ட்ரக்சர் இதுதான். அப்போ இதை வந்து நம்ம எப்படி மாற்றுறோம்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கொஸ்டினில் கற்று கொடுத்துட்டு காமனாக ஒன்று வெளியே எடுக்கிறோம். 2x வெளியே எடுக்க சொல்லுவோம். எனக்கு என்ன கிடைக்குது? x காமனாக இருக்குது. இங்கே வந்து 1/x நிற்குது. ஏன்னா எக்ஸோட சேர்த்து வெளியே எடுத்ததுனால இங்கே எக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டிவைட் பண்ணி தான் ஆகும். அப்படின்றப்போ இதோட வேல்யூ எனக்கு 2. இங்கே வந்து x காமனாக கேன்சல் ஆகிடுது. அப்போ 2 2 வந்து 4. இதில் வந்து இந்த டேர்ம் வந்து நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிட்டு இதுலேருந்து நான் என்ன வெளியே எடுக்கிறேன்னா 3 எடுக்கிறேன். அப்போ வந்து x + 1/x அப்படின்ற விஷயம் கிடைக்குது. பக்கத்தில் 5. அப்போ 4 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. 2 3s are 6 + 5a. அப்போ 4/11 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 37, then the sum of the squares of the numbers will be. 2 இயல் எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் வந்து 37. 2 நம்பர் ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 37 எனில் அந்த எண்ணின் வர்க்கங்களின் கூடுதல் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது a² - b² தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 37 கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்ன கேட்குறாங்க நம்மக்கிட்ட? a² + b² என்னன்னு அப்படின்னு கேட்குறான். அப்போது a² - b². அதான அர்த்தம். அதுக்கு 2 இயல் எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். ஒரு நம்பர் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒரு நம்பர் பின்னு எடுத்துக்கிறேன். அதோட ஸ்கொயரு. அப்போது a² - b² 37. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்ததுனாக்கா a + b a - b அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர். இது எப்படி எழுத முடியும்? 37 × 1 தான் எழுத முடியும். அப்போ ஆப்வியஸாக வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? a + b a - b = 37 × 1. அப்போது a + b வந்து நமக்கு 37, a - b வந்து 1 அப்படின்றது 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே டேரெக்டாக 2a வந்துடும். இது -b + b கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 38 இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ ஆப்வியஸாக என்ன கிடைக்கும்? நமக்கு 19 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 37ல் 19 போச்சுன்னா b என்னவா இருக்கும் அப்படின்னா 18 இருக்கும். ஸோ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னாக்கா அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர் 19னா இன்னொரு நம்பர் வந்து 18ன்னு கிடச்சிருக்கு. 19 ஸ்கொயரு ப்ளஸ் 18 ஸ்கொயர் 361 ப்ளஸ் 325. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 324. ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்குது 5 8 6. ஆன்சர் வந்து 685. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம எப்படி எடுக்கணுன்றது. இது வந்து ஃபார்முலா ஜென்ரலாக எடுக்கிறோம். இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர்ன்றதுனால ஆப்வியஸாக நம்ம 37 × 1 தான் எடுக்க முடியும். இதே 18 இருக்குது அப்படின்னாக்கா 6 × 3 இல்லை 3 × 6 எடுக்கலாம். அதில் எது நமக்கு பாசிபிளோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்மு இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
3 number on the ratio 2:3:4. If the sum of their squares is 1856, then the numbers are, அதாவது 3 எண்களின் விகிதம், அதாவது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர்னு கொடுக்கல, 2:3:4 கொடுத்துருக்காங்க. வர்க்கங்கள் எண்களின் கூடுதல் மொத்தத்தையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம கூட்டினா என்ன கிடைக்குதான் 1856 எனில் எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இந்த 3 நம்பர் எழுதிக்கலாம். இது வந்து ரேஷியோவில் இருக்குது. அப்போ ரேஷியோவில் ரிசல்ட் நம்ம எப்படி எழுதணும், 2x ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க, மொத்தத்துக்கு ஸ்கொயர் பண்ணணும், கூட்ட சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 4x ஸ்கொயர். மொத்தத்துக்கு கூட்டினா என்ன கிடைக்குமா, ஓகே இங்கே என்ன வரும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1856. மொத்தம் எவ்வளோ வரும், இப்போது 29x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1856. 29 இது வந்து டைரெக்டாக தான் அடிக்க முடியும். 29 எத்தனை முறை வரும்னு பாருங்க, இது அடிச்சுனாக்கா 4. அப்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 64 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 8 தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ 8னாக்கா இங்கே என்ன கொடுத்துருக்கான், 2:3:14 கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு என்ன எடுத்துருக்கோம், 2x 3x 4x எடுத்துருக்கோம். அப்போ உள்ள 8 போட சொல்லலாம் கிடைக்கும் நமக்கு 16 24 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 2 × 8 16, 3 × 8 24, 4 × 8 32. ஆன்சர் வந்து பி. எப்படி இருக்குன்னு புரிஞ்சுதா? இது வந்து ப்ராக்கெட் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி எழுத போகிறீங்க, ஃபுல்லாக ப்ராக்கெட் போட எழுத சொல்லுதான், உள்ள ஸ்கொயர் போய் மல்டிப்ளை ஆகும். டேரெக்டாக எடுத்திங்கன்னா 2x ஸ்கொயர் எடுத்திங்கன்னா வெறும் x ஸ்கொயர் மட்டும் தான் நிற்கும், 2 அப்படியே நிற்கும். அந்த தப்பு பண்ணிடாதீங்க, மற்றபடி எல்லாம் ஈஸி தான். ஓகே, அடுத்த சம். இஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45, xy இஸ் ஈக்குவல் டு 18, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/x ப்ளஸ் 1/y அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் பாருங்கள், ஒரு 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணாக்கா 45 கிடைக்குது, அந்த 2 நம்பர் பெருக்குன்னா 18 கிடைக்குது. ஸோ இப்போ 18ஓட ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக எடுத்து பாருங்கள், என்னென்ன கிடைக்கும், 1 18, 9 2, 6 3, அப்படியே திரும்ப ரிப்பீட் ஆகி போகும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் எது பாசிபிள்னு பாருங்களேன். இப்போ 2 நம்பர் ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க, 18 ஸ்கொயர் எடுத்தால் எங்கேயோ போயிடும், இதில் 9 ஸ்கொயர் எடுத்தால் 81 போயிடும். ஆனால் இங்கே மொத்த வேல்யூவே எனக்கு 45 தான் இருக்குது. அப்போது 2 நம்பர் என்ன பாசிபிள், 6 3 அப்படி தான் பாசிபிள் இருக்க போகுது. அப்போது எக்ஸ் வந்து 6ம் ஒய் வந்து 3ன்னு எடுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண சொல்ல எனக்கு 18 கிடைக்குது. இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, அப்போது 36 ப்ளஸ் 9 ரெண்டுத்தையும் கூட்டினா 45. அப்போ கண்டிஷன் 2ம் சாட்டிஸ்ஃபைடு, கண்டிஷன் 1ம் சாட்டிஸ்ஃபைடு. அப்போது சம்மில் என்ன கேட்குறான் நமக்கு, 1/x ப்ளஸ் 1/y. எக்ஸோட வேல்யூ 6ன்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு தெரியும். அப்போது 1/6 ப்ளஸ் 1/3. எல்சிஎம் எடுத்தால் 6 தான் கிடைக்கும். இங்கே வந்து 1 ப்ளஸ் இங்கே 2 டைம்ஸ்னால் 2, அப்போது 3/6ன்னு கிடைக்கும். அடித்தா 1/2, அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் வந்து 1/2. ஸோ ஈஸி தான் இந்த சம்மு, இதே மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். என்ன நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 7th சம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 1/2 × 1 + 1/3 இந்த மாதிரி சோவான் எது வரைக்கும் போகுதுனாக்கா 1 + 1/15 இருக்குது. இது நார்மலாக வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி மாற்றலாம்ன்றது பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிவிடுவோம். அப்போ என்ன வரும், 2 3/2 இங்கே இன்ட்டு 3 4/3 இன்ட்டு 5/4 அண்ட் சோவான் எது வரைக்கும் போது 151/150 அப்படின்னு வரும்போது. இப்போ பாருங்கள், காமனாக என்னென்ன இருக்குது, எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இது 3 3 கேன்சல் ஆகும், 4 கேன்சல் ஆகும். அப்படி ஸோ 5ம் இந்த பக்கம் என்ன இருக்குனாக்கா 6/5 இருக்கும். அப்போ இங்கேயும் கேன்சல் ஆகும். இந்த இடத்துல வந்து 150 இருக்கும், இந்த இடத்துல வந்து 150 கேன்சல் ஆகும். நம்மகிட்ட என்ன நிற்குது, 151/2 அப்படின்னு நிற்குது. ஆன்சர் பி. சம் பார்க்குறது தான் பெருசாக இருக்குது, பட் அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி போட சொல்ல ரொம்ப ஈஸி தான். வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே போட்டுடலாம். ஸோ சிம்பிள் தான், இதில் ஒன்றும் ட்ரிக் எதுவுமே கிடையாது. கொடுத்துக்கிற விஷயத்த நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் டைரெக்டாக போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இஃப் x + 1/x = 4, then find the value of x³ + 1³. ஸோ இப்போ இந்த சம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா a³ + b³ அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். இன்னொரு மெத்தட் இது ஷார்ட்கட்னா சொல்லலாம்னாக்கா, இந்த மாதிரி கியூப் பார்க்குறீங்கன்னாவே அவங்க என்ன எழுதுனாக்கா a³ - 3a
இன்கேஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குதுன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். நல்லா கவனிச்சிங்க. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு கொடுத்துருக்காங்க. கியூப் கொடுத்தா இந்த மாதிரி a கியூப் மைனஸ் 3a அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சு அப்ளை பண்ணிடலாம். இது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலா கொஞ்சம் பெருசு, அதில் அப்ளை பண்ணாலும் வரும், டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அதனால இந்த ஃபார்முலா எடுத்துங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x = 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது இது மொத்தமாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏவோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறேன். இது மொத்தமாக ஏன்னு எடுத்து நான் 4 எடுத்துக்கிறேன். அப்போ a கியூப் என்ன வரும் 64 மைனஸ் 3a என்ன வரும் 12. ரெண்டு மைனஸ் பண்ணால் எனக்கு 52. அப்போ ஆன்சர் ஏ. இது வந்து a கியூப் ப்ளஸ் b கியூப் அந்த ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்கான். √30 + √30 ஸோ ஆன் இன்ஃபினிட்டி அது வரைக்கும் போகுது அப்படின்னாவே என்ன பண்ணணும்னாக்கா, ஏன்னா இது நடுவில் எங்கன்னா பிரேக் ஆகுதுனாக்கா நம்ம லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். இன்ஃபினிட்டி பட்சத்தில் வந்து எங்கே போகுதுனே தெரியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து இங்கே கட் பண்ணுறோம். சிம்பிள் என்னன்னு பாருங்கள், ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னா பேஸாக அதுக்கு அடுத்த வர ஸ்கொயர் நம்பராக தான் இருக்க போகுது. அப்போது 30க்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர் வந்து 25, 5ஓட ஸ்கொயர். அப்போ அதுக்கு அடுத்தது வந்து வரப்போகுது 6ஓட ஸ்கொயர், என்னது 36. அப்படின்னா ப்ளஸ் தான் இருக்குது, பேஸாக அடுத்து தான் வரப்போகுது. அப்போ ரூட்டுக்குள்ளே 36 இருந்துச்சுன்னா வெளியெடுக்க சொல்ல என்ன கிடைக்கும் போது 6. இதோட ஆன்சர் வந்து 6. இன்கேஸ் இந்த இடத்துல மைனஸ் 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 கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அப்போ முன்னாடி நம்பர் எடுக்கணும். முன்னாடி நம்பர் எடுத்தால் 25 வரும். ஆன்சர் அப்போ 5 இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ரொம்ப ஈஸி தான். ஓகே. இஃப் √1 + x/144 = 13/12 then x = what அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய தப்பு நடக்குது வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். வெளியில் எடுத்து 1 + x/144 அப்படின்னு எழுதுறாதீங்க, இது தப்பு. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேவா, அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ ரூட்லேருந்து நான் அதை வெளியே எடுக்கணும். ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். நான் 2 பக்கம் நான் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் இந்த பக்கம் ரூட்டு காணாமல் போயிடும். அப்படின்னா கிடைக்கும் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். ரைட்டா? அப்போ இந்த பக்கம் நான் ஸ்கொயர் பண்ண சொல்ல என்ன கிடைக்கும், 169/144ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே 144 + x / 144 = 169/144. அப்போ டினாமினேட்டர் 2 கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்குது, 144 + x = 169. அப்போ x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 169 இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், மைனஸில் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 25 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 25. சிம்பிள் தான். ரூட்லேருந்து நான் வெளியே எடுக்கிறதுக்காக இதை ஸ்கொயர் பண்ணுறேன், அதேமாதிரி வந்து ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறதையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அதனால் இதோட வேல்யூ இந்த மாதிரி மாறுது. அப்போ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் காம்பினேஷன் இருந்தாலும் அதை மாற்றி இந்த மாதிரி மாற்றிடுறேன் நான். அப்போ கீழே இருக்கிற டெனாமினேட்டர் போக சொல்லும், எனக்கு பேலன்ஸ் இவ்வளோ தான் நிற்குது. இது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இது ஒரு ரூட்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இஃப் √784 + x = 78% of 500 then the value of x அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸுன்ற ஒரு வேல்யூ வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு தான் இது 2 காம்பினேஷன் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேசிக்காக வந்து 1லேருந்து 25 ஸ்கொயர் வரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து 25 தாண்டி போகுது. பாருங்கள் 4ன்னு முடியுது. 4 முடியுதுனாக்கா 2 நம்பர், ஒன்று வந்து 2, அதாவது 2ல் முடியிற நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ல் முடியிற நம்பர். இப்போ நமக்கு வந்து 784 இருக்குது. அப்போது 625 தாண்டி போகுது. அப்போ 625 தாண்டி போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே தான் போகுது. ஆப்வியஸாக 28 தான் இருக்குது. வேணா நீங்கள் செக் பண்ணிங்க, 28 × 28 தான் அது வரப்போகுது. அப்போது ரூட்டில் இருக்கிற நம்பர் வெளியே எடுத்தால் 28 + x 78% எப்படி எழுதுவோம், 78/100ன்னு எழுதுவோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷனு 500. அப்போ இது ரெண்டுத்தையும் அடிக்கணும். எனக்கு 5 கிடைக்குது. 28 + x = 5ல் பண்ணால் 40 பேலன்ஸ் 4 39 கிடைக்கும். அப்போ x = 390 - 28. இப்போ x = 362. இப்போ எக்ஸோட மதிப்பு எந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, 362. சிம்பிள் தான், இது ஒன்றுமே இல்லை.
இப்போது இங்கே அந்த எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ரூட்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மீதி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போட்டலாம். 78 எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி எழுதிட்டு வரதை ஈக்குவேட் பண்ணி போட்டால் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, 12th sum த வேல்யூ ஆஃப் மதிப்பு காணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நார்மலாகவே நம்ம வந்து சால்வ் பண்ண வந்தாலே போதும். 1/3 + 2/2 + 1/2 இருக்கு. ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண வந்துருமே. பாருங்க, இதை சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இதை சால்வ் பண்ணுங்க. என்ன சால்வ் பண்ணோம்? 2 to the 4 4 + 1 5. அப்போ என்ன ஒரு இதோட வேல்யூ மட்டும் என்ன வரும்? 5/2. அப்போ கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அது மேலே போச்சுன்னா என்னவா மாறும்? 1/3 ப்ளஸ், அப்போது இங்கே வந்து மேலே ஆல்ரெடி என்ன இருக்குது? 2 இருக்குது. இது மேலே போச்சுனாக்கா 4/5 வரும். ஏன்னா இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுத போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வர சொல்ல எப்படி நிற்கும்னாக்கா 1 + 3/2 கீழே வந்து 5/2 இருக்கும். இப்போ இதை தான் நம்ம மாற்றி மேலே எடுத்து போக சொல்ல இந்த 2 வந்து மேலே மல்டிப்ளை ஆகிடும், 5 வந்து அப்படியே கீழே நின்றுடும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து மாற்றுறோம். இதை மாத்திரம் என்ன கிடைக்குது? 15 + 4 என்னது? 19/5 ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் என்னவா மாறும்? 19/5. அப்போது ரெசிப்ரோக்கல் ஆச்சுனாக்கா மேலே போச்சுன்னா 5 × 1 சார் 5 தான் /19. ஆன்சர் வந்து 5/19. சரி, இங்கே பாருங்கள் 19/5 கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி போட்டுரு போகிறீங்க. ஆன்சர் வந்து 5/19. ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஒரு போர்ட் மாஸ் ரூலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1/5/7 ஆஃப் 6 3/10 - 2/9. ஆஸ் பர் போர்ட் மாஸு நம்ம எதில் ஃபஸ்ட்டு கை வைக்கணும்னாக்கா ப்ராக்கெட்டு. இங்கே ப்ராக்கெட்டுக்கான வேலை இல்லை, அதனால் நம்ம எங்கே கை வைக்க போகிறோம்? ஆஃபில் கை வைக்க போகிறோம். அப்போது 1/5/7 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். 6 3/10 இருக்குது, அது எப்படி அதெல்லாம் 63/10 எழுதலாம், -2/9 எழுதலாம். இதெல்லாம் கேன்சல் ஆகும், 2 இங்கே 9. அப்போ என்ன இருக்கும்? 1/9/2 - 2/9. ஸோ அப்போது அடுத்த ரூல் எங்கே கை வைக்கணும்? டிவைடில் கை வைக்கணும். ஏன்னா டிவைடு மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ இங்கே ரெண்டுத்தில் எது கை வைக்கணும்னா இது 2 பார்ட்டு தான் செய்யணும். இது எப்படி மாற்றலாம்னாக்கா 1 × 2/9 - 2/9. அப்போ 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்க போகுது? 2/9னா 2/9 தான் கிடைக்க போகுது. இங்கே +2/9, இங்கே வந்து -2/9. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்போ இதோட ஆன்சர் 0. 1 கூட இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகி 1 போட்டு போகிறீங்க. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, மேலே 2 கீழே 2 இருக்குதுன்னா இது அடித்தா தான் 1. இதே வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா +2 - 2 இது 2 அடித்தா 0 தான். ஸோ இந்த சின்ன கன்ஃபியூஷன்லாம் வச்சுக்காதீங்க, கிளியராக. ஓகே, அடுத்து வந்து 14th sum. இஃப் x = y = 3:4. இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸோட மதிப்பு 3ன்னு ஒய்யோட மதிப்பு வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4x + 5y = 5x - 2y அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுதான் மெயின், நம்ம இதை எழுதி வேண்டியதான். 4x + 5y = 5x - 2y அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நான் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 3யும் ஒய்யோட வேல்யூ 4ன்னு கொடுக்குறாங்க. உள்ளே அப்படியே போட்டுற வேண்டியதான். எக்ஸோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 12 + ஒய்யோட 4 20. இங்கே எக்ஸோட 3 15 - ஒய்யோட வேல்யூ 4, அப்போது 8ன்னு கிடைக்கும். 32 = 7. 32:7 ஆர் 32/7 எல்லாம் ஒன்று தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் நமக்கு 32/7. ஸோ எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி ஈஸ்டில் எதனாலும் ஒன்று தான், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எதனாலும் ஒன்று தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்துங்க, எல்லாம் ஒன்று தான். இதுக்கான ஆன்சர் வந்து 32%. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே அவனே கொடுத்துருக்கான். அதை எடுத்து உள்ளே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் அவுட்புட் எடுப்போம். ரொம்ப ஈஸியான சம்பவம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? P/Q = 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா அதே ஃபார்மெட் தான் இங்கேயும். Pயோட வேல்யூ 1னும் Qயோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? 27P - 34Q / 36P - 3Q. Pயோட வேல்யூ 1, Qயோட வேல்யூ 3. Pயோட வேல்யூ 1னாக்கா 27 - Qயோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்க? 3ன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன வரும்? 102 அப்படின்னு வரும். இங்கே 36 - 3னாக்கா 9 அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, இப்போ மேலே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு?
37 மைனஸ் 102 அப்படின்ட்டுருக்கு. 102ல் 27 போச்சுன்னா 12 எனக்கு 85 கிடைக்கும். மைனஸ் 85 கிடைக்கும். டிவைடட் பை இது 2 போச்சுன்னா 25. இப்போ மைனஸ் 85 டிவைடட் பை 25. ஆன்சர் ஆப்ஷன் இதில் கரெக்டாக கொடுக்கல. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 85 பை 25. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 டேபிளில் போச்சுனாக்கா 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கலாம் ஆன்சரு. ஏதோ மிஸ்டேக்கில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மைனஸ் 17 பை 5. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இந்த 30 ப்ளஸ் ரூட் 30 ப்ளஸ் ரூட் பார்த்தோம்ல. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 74 ப்ளஸ் ரூட் 44 ப்ளஸ் ரூட் 22 இதுமாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம் பார்த்தாலே என்ன சிம்பிள் இருக்கும் போதில் அதை பார்த்துங்க. இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. 74 நம்பர் பார்க்குறோம். சரி, 74 வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்குது, வாய்ப்பு இல்லை. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன வரலாம்? 81 வரலாம். அப்போது 81 எதனோட ஸ்கொயர்? 9ஓட ஸ்கொயர். அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து 9. சரி, இது 9ன்றது கரெக்டாக இல்லையா செக் பண்ணலாமா? லாஸ்ட் வந்து வரலாம். அப்போது 16 இருக்குது. ரூட்லேருந்து எடுத்தால் 4 ப்ளஸ் 5 9. 9 ரூட்டில் இருக்குது. வெளியே எடுத்தால் என்ன கிடைக்குது நமக்கு? 3 கிடைக்குது. 3 ப்ளஸ் 22 25. அப்போ 25 ரூட்டில் இருக்குது. ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு 5 கிடைக்கும். அப்போ 5 கூட்டினா 49 கிடைக்கும். 48 வந்து 7ஓட ரூட். 7 வெளியே எடுத்தால் இங்கே என்ன கிடைக்கும்? 81 கிடைக்கும். அப்போ 81 எதனோட ரூட்டு? 9. அப்போ இந்த மாதிரி சம் பார்க்குறோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிம்பிள் தான் மெயின். சிம்பிள் ப்ளஸ்ஸோ மைனஸோ பார்த்துங்க. ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பரு, மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்பர். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 64 வரும். 8ஓட ஸ்கொயர். இஃப் a star b is equal to root of a square plus b square, then what is the value of 3 into 4 அப்படிங்கிற, அது மீன் 3 star 4 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி a star b இந்த மாதிரி எந்த வேல்யூ நம்ம பார்க்குறனாலே எதர் இந்த இடத்துல எதனா இருக்கட்டும், எது பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது a star bனா இந்த மாதிரி எழுதணும். அப்போது நீங்கள் சொல்லுங்கள் 3 star 4 எப்படி எழுதணும்னாக்கா ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். 3 ஸ்கொயர் என்னது? 19 ப்ளஸ் 4 ஸ்கொயரு 16. ரூட்டுக்குள்ளே ரூட் 25 வரும். வெளியே எடுத்தால் 5. இதுக்கான ஆன்சர் வந்து 5. 25 கிட்ட இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஆனால் ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால வெளியே எடுக்க சொல்லும், எனக்கு 5 தான் கிடைக்கும். சிம்பிள். இங்கே கொடுத்துக்கிற விஷயத்தை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டாலே போதும். இதுக்கான ஆன்சர் வந்து 5. இதுவும் ஒரு போர்ட் மாஸ் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. (18 minus 5 bracketல minus butterfly bracket 6 plus 2 7 minus 8 minus 5 கொடுத்துட்டு மேலே விண்குலம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த விண்குலம் கொடுத்தாலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸு அதுக்கு தான் கொடுக்கணும். அப்போ எப்படி எழுதுறோம் பாருங்கள். 18 minus 5 butterfly bracket 6 plus 2 இந்த ப்ராக்கெட்டில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இது செய்கிறோம். 8 minus 5 வந்து 3. இங்கே வந்து 3 இருக்கும். இங்கே 7 இருக்குது. மைனஸ் 3 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 4 கிடைக்கும். சாரி, ப்ராக்கெட்டில் வந்து 4 கிடைக்கும். ஓகேவா? அப்போது 18 மைனஸ் 5 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 8. 8 ப்ளஸ் 16 வந்து 14 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது 18 மைனஸு இந்த இடத்துல நான் ஒரு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 9 கிடைக்கும். என்ன 9னா மைனஸ் 9 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்குது. இதுதான் பெரிய நம்பரு. 5 மைனஸ் 14 வந்து மைனஸ் 9 கிடைக்கும். அப்போ மைனஸ் டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. 18 ப்ளஸ் வந்து 9 வந்து 27. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி வெண்குலம் கொடுத்தா இந்த மாதிரி பார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற சிம்பிள் எடுத்துக்காதீங்க. 8 மைனஸ் 5 அப்படி மட்டும் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்தாலும் சரி, வெண்குலம் கொடுக்குறாங்கன்னா 8 மைனஸ் 5னா இதுக்கு மட்டும் தான் செய்யணும். முன்னாடி இருக்கிற மைனஸ் வந்து கன்சிடர் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தப்பி தவறி கூட வந்து 9 போட்டுறாதீங்க. 18 மைனஸ் 9 வந்து அப்புறம் 9 ஆன்சர் போட்டு போகிறீங்க. ஏன்னா 9 கிடையாது ஆன்சரு. இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ நமக்கு 27 கிடைக்கும். ஒரு ஆன்சர் வந்து 27. நெக்ஸ்ட்டு
இஃப் 2 power x is equal to cube root of 32 then find the value of x அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட்டில் வந்து 3 பவர் வந்து 32 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நான் வந்து என்ன பண்ணணும், கியூப் ரூட்லேருந்து நான் வெளியே எடுக்கணும். கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இதையும் கியூபால் மல்டிப்ளை பண்ணுறேன் நான். 2 power x ஹோல் பவர் கியூப் ஈக்குவல் டு இது வந்து கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் எனக்கு வெறும் 32 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 2 power 3x, ஏன்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் a power n into a power m ஹோல் பவர் n வந்து a power n into m அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து 3x அது மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். இங்கே கீழே வந்து எனக்கு என்ன இருக்குது, பேஸ் வந்து 2 இருக்கு. அப்போ இதையும் நான் 2ல் மாற்றணும் அப்படின்னாக்கா 2 power 5 கிடைக்கும். அப்போது பேஸ் காமனாகத்தில் அடிச்சிருவேன். 3x is equal to 5a, x is equal to 5, இது கீழே போச்சுன்னா 3. ஆன்சர் வந்து 5/3. 3/5 கொடுக்குது, மாற்றி போட்டுறாதீங்க. ஆன்சர் வந்து 5/3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கியூப்பில் போட்டு வெளியே எடுத்துட்டேன் அதை கியூப் ரூட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து இதை பேஸ்க்கான ஸ்ட்ரக்சராக மாற்றிட்டு நான் 2 power 5 மாற்றிட்டேன். அந்த தென் வந்து நார்மலான விஷயம்தான். ஓகே, இப் ரூட் ஆஃப் 4096 is equal to 64, அதாவது ரூட் 4096 அப்படின்றது வந்து 64 அப்படின்றாங்க. அப்படின்றப்போ இந்த 3 விஷயத்தை கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ எந்த 3 விஷயத்தை நம்ம கூட்ட போகிறோம்னாக்கா 1 2 3. ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுக்கிறோம். இது வெளியே எடுத்துக்க நான் அவனே கொடுத்துருக்கான் 64ன்னு, டேரெக்டாக 64 எடுத்துக்கலாம். அடுத்தது 40.96 அப்படின்னு கொடுத்துருக்கான். டெசிமல் பொறுத்த வரைக்கும் 2 டெசிமலுக்கு ஒரு டெசிமல் எடுக்கணும். எனக்கு 4096க்கு 64ன்னு தெரியும். அப்போ இங்கே 2 டெசிமல் இருக்குது. அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுக்க சொல்லும் ஒரு டெசிமல் நான் வைப்பேன். இங்கே வந்து 1 2 3 ரூட்டுக்குள்ளே வந்து 6 நம்பர் டெசிமல் இருக்குது. அப்போ நான் ரூட்லேருந்து வெளியே எடுக்க சொல்லும் 2 டெசிமலுக்கு ஒரு டெசிமல் எடுக்க சொல்லும். அப்போ நான் 3 டெசிமல் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 3 டெசிமல் எடுக்கணும்னா நான் எப்படி எழுதணும், அதை 0.064 1 2 3 1 2 3 அப்போ 3 டெசிமல். அது 3த்தையும் கூட்டுங்க, 4 6 4 பாயிண்ட்டு. இப்போ 70.464. இதில் ஒரு டெசிமல் மாற்றிக்கிட்டு எழுதிட்டுனா கூட சம் தப்பாயிடும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த இடத்துல வந்து டேரெக்டாக 64, இந்த இடத்துல 2 டெசிமல் ஒரு டெசிமல் 6.4, இந்த இடத்துல வந்து 6 டெசிமல் இருக்குது. அதுக்கு நான் 3 டெசிமல் எடுக்கிறேன், 1 2 3. அப்போ தான் ஆன்சரு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு 21st சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. 147 + 1/42 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 147 - 1/42 ஹோல் ஸ்கொயர் கொடுக்குறாங்க. என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயரும் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயரும் இருக்குது. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி மைனஸ் வந்தால் இதுக்கான ஃபார்முலா வந்து 4ab. சிம்பிள் தான். இல்லைனா தனித்தனியாக கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. மைனஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சு போடுங்க. அது இதுக்கு டேரெக்டாக எடுக்கணுன்னாக்கா 4abன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நான் a வந்து 147 எடுத்துக்கிறேன், b வந்து 1/42ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன 4ab என்ன இருக்கும், 4 × 147 × 1/42ன்னு இருக்கும். 2 டேபிள் 21, இது வந்து 7, 2 × 7 வந்து ஆன்சர் வந்து 14. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 14. ஸோ சிம்பிள் தான். இது ஒரு இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக 4ab தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். இதை விட்டுட்டு டேரெக்டாக இது வந்து அடிக்க முடியுமா இல்லை மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் டிஃபிகல்ட். 22nd வாட் மஸ்ட் பி ஆடட் டு 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு x அப்படின்னு கேட்குறாங்க. 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும். அதாவது 1/x கூட எதை வாட் என்னமோ கூட்டுறோம், எதை கூட்டினா எனக்கு டைரெக்டாக x கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். 1/x கூட ஏதோ ஒன்று போட்டுறாங்க, வாட் டபிள்யூ போட்டுக்கலாம், கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். எக்ஸ் மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா எக்ஸ் ஆல்ரெடி இருந்தாலும் எக்ஸ் போட்டுறாதீங்க. இப்போ 1/x ப்ளஸ் வாட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த டபிள்யூ மட்டும் அப்படியே வச்சுங்க, எக்ஸு. இந்த ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல இதுக்கு ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இது அந்த பக்கம் வச்சுனாக்கா -1/x. அப்போது w is equal to x² - 1/x. இதுக்கு மேலே அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போது இது ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், இருந்து அப்படியே போட்டுருங்க. x² - 1/x இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் தான். அப்போது
1/x கூட நான் இதை கூட்டுற சொல்ல எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்வியஸாக எக்ஸ்ன்ற வேல்யூ கிடைக்கும். the value of மதிப்பு கான் கொடுத்துருக்கான். 6 + 6 + 6 + 6 ப்ராக்கெட் கொடுத்துட்டு டிவைடடில் 6 கொடுத்துருக்கான். இங்கே அதேமாதிரி 4 4 கொடுத்து ப்ராக்கெட்டே இல்லாமல் 4 கொடுத்துருக்கான். இதில் 2 டிஃப்ரெண்ட் விஷயம் இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம போர்ட் மாஸ் பயன்படுத்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ப்ராக்கெட் போர்ட் மாஸ்னால் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எவ்வளோ பார்க்கணும் 1 2 3 4 4 இருக்குது. என்ன கிடைக்கும் எனக்கு 24 / 6 கிடைக்கும். கீழே வந்து ஆஸ் பர் போர்ட் மாஸ்க்கு கீழே ப்ராக்கெட்டே கிடையாது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா டிவிஷன் தான் இருக்குது. அப்போ டிவிஷன் எனக்கு சொல்லும் இங்கே அடிச்சா எனக்கு 1 கிடைக்கும். அப்போ 1 2 3 12 + 1 வந்து 13 கிடைக்கும். அப்போ மேலே 4/13 மொத்தத்தையும் கூட்டிகிட்டு அப்புறம் டிவைட் பண்ணாதீங்க, ஆன்சர் தப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆஸ் பர் போர்ட் மாஸ் எனக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு டிவைட் தான் கை வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸுக்கு கை வைக்கணும். அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே கரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிவிஷன். இங்கே டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் தான் ப்ளஸ் கொடுக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து 4/13. நெக்ஸ்ட் x power m divided by x power n whole divided by whole power m plus n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குனாவே ஸோ இப்படி கூட சொல்லலாம். அது இந்த மாதிரி கொடுக்குறாங்கனாவே இது எப்படி எழுதுறாங்கனாக்கா x power m minus n அப்படின்ற மாதிரி எழுதலாம். அப்போ இதுவும் ஒன்று தான். அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதணும்னா x power -1. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க x power m divided by x power n whole power into x power n x power l divided by n plus l. இது ஒன்றும் இல்லை, l மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து x power l divided by x power m. ஓகே, இந்த மாதிரி சொல்ல இப்போ எப்படி எழுத போகிறப்போ x பவர் இங்கே இருக்கும் m minus n மேலே m plus n into x power n minus l n plus l and then x power l minus m l plus. ஓகே, இது மொத்தம் எதோட ஃபார்முலா நீங்கள் பார்த்துங்க. இது ரெண்டு பிரிஞ்சிருக்கு. எதோட ஃபார்முலானா m² மைனஸ் n². இங்கே n² மைனஸ் l². இங்கே l² மைனஸ் m². கீழே மொத்தம் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மொத்தத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். எப்படி வருதுன்னா m² மைனஸ் n² ப்ளஸ் n² மைனஸ் l² ப்ளஸ் l² மைனஸ் m². இதெல்லாம் மைனஸில் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் மைனஸில் இருக்குது, இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. ப்ளஸ் மைனஸு, இங்கேயும் மைனஸு ப்ளஸ்ஸு. ஆப்வியஸாக மொத்தத்தை அடித்தா எனக்கு என்ன கிடைக்குது 0 தான் கிடைக்குது. அப்போது x பவர் 0 அப்படின்னா 0ன்னு போட்டுறாதீங்க. எனிதிங் பவர் 0 என்னது ஆன்சர் வந்து 1. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரூட் சம்மு. இங்கே ஃபஸ்ட்டு க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன இது தான். இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே சொல்லும் என்ன பண்ணணும் 3, அதாவது ரெண்டு டெசிமலுக்கு ஒரு டெசிமல் எடுப்போம். அப்போது இங்கே ஆஸ் பர் இந்த ஸ்கொயர் வச்சு பார்க்க சொல்லும் இந்த இடத்துல வந்து மொத்தம் 3 பேர் இருக்குது. அப்போ 3 நம்பராக வெளியே எடுப்போம். அப்போ க்யூபுக்கு வர சொல்லும் 3 நம்பரு. அப்போ ஆல்ரெடி 3 நம்பருக்கு சொல்ல அது வெளியே எடுக்க சொல்ல எனக்கு ஒரு நம்பர் தான் வெளியே வரும். ஸோ இங்கே பாருங்க கவனிங்க 15625 இது வந்து எதனோட ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரியலனாலும் இது நார்மலாக 3 பேர்னு எடுத்துங்க. இப்போ இது மட்டும் தனியாக எழுதுறேன் நான். இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் 3 பேர் எடுக்கிறேன். 1 2 3. அப்போ 3 பேர் நான் எடுக்க சொல்ல என்ன கிடைக்குன்னா எனக்கு 3 நம்பர் தான் கிடைக்கும். ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது, 3 நம்பர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னு தெரியல. ஏன்னா 15625 இது வந்து பார்த்தீங்கன்னா 125 ஸ்கொயர். சப்போஸ் எக்ஸாம்பிள் நமக்கு அது ஞாபகம் வரல அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி 3 நம்பர் எடுக்கிறோம். இது வந்து எந்த ரூட்டில் இருக்குனாக்கா க்யூப் ரூட்டில் இருக்குது. அப்போ க்யூப் ரூட்டில் எடுக்க சொல்ல என்ன நம்பராக வெளியே வரும் 0.x. அப்போ இந்த இடத்துல வந்து 5ன்னு வச்சிங்க. ஏன்னா
இது வந்து 125 நமக்கு தெரியாது. சப்போஸ் இதோட வேல்யூ தெரியலன்ற பட்சத்தில் எப்படி அதை அணுகலான்றது தான் சொல்கிறேன். கியூப் ரூட்ன்றப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் டெசிமல் வச்சு ஒரு நம்பர் எது இருக்குன்னு பாருங்கள் 0.5. அப்போது இதோட வேல்யூ நம்ம வெளியே எடுக்கிறோம், என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எனக்கு 0.125 இருக்கும். கியூப் ரூட்டில் வெளியே எடுக்க சொல்வது வந்து 0.5. ஏன்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5. ஓகே, தேங்க்யூ.